வணக்கம் நேயர்களே. கனவு என்பது பொய். ஆனால் கடவுளை நீங்கள் கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். அந்த வாய்ப்பு பலருக்கு வராது, ஆனால் சிலருக்கு மட்டும் வரும். உங்கள் தூக்கத்தில் நீங்கள் கனவு காண்கின்ற பொழுது உங்கள் கனவில் கடவுளை நீங்கள் கண்டால் என்ன நடக்கும்? சிந்தித்து பாருங்கள். அப்படி எதுவும் உங்களுக்கு நடந்திருக்கிறதா என்று. நடந்தால் என்ன நடக்கும் என்பதை நான் சொல்கிறேன். சொல்லப்பட்ட விடயம், உறுதியாக சொல்லப்பட்ட விடயம். உங்கள் கனவில் கடவுள் வந்தால் நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வழிபடுகின்ற உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களோடு துணை இருக்கிறார். உங்களுடைய வேண்டுதல்களை, பிரார்த்தனைகளை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். உங்களுக்கு துணையாக அவர் எப்பொழுதும் இருக்கிறார். இதுதான் அந்த கனவினுடைய நிஜமாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள், பிரச்சனைகள், உங்களோடு கூடவே இருக்கக்கூடிய சில துன்பகரமான செயல்கள், இவை எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வை நான் தரப்போகிறேன் என்றதாக கடவுள் உங்களுக்கு ஆர்வம் சொல்வதை போல் அமையுமாம். உங்கள் கனவில் கடவுள் வந்தால். இது இரண்டாவது. அடுத்த பிரச்சனை, உங்கள் கனவில் மகாலட்சுமி, செல்வத்தின் அதிபதி மகாலட்சுமியை நீங்கள் கண்டால் கவலையே பட தேவையில்லை, நீங்க வேலைக்கே போக தேவையில்லை. ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க, அவ்வளவுத்திற்கு செல்வ செழிப்பாக அந்த கொடுக்கிறவன் கூறிய பிச்சுக்கிட்டு கொடுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்களை தேடி செல்வம் வந்து குவியக்கூடியதாக இருக்கும் மகாலட்சுமியை நீங்கள் கனவில் கண்டால். அதே போல பிள்ளையாரை கனவில் கண்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐயங்கள், அபாயங்கள் எல்லாம் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. கடவுளை கனவில் காண்பது ஒரு வரம், அது எல்லோருக்கும் நடக்காது. எப்பொழுதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கடவுள் இருப்பார். எந்த மதமாக இருந்தாலும் கடவுளை நாங்கள் கனவில் காண்பது ஒரு அதிர்ஷ்டம் என்றும், ஒரு நம்பிக்கை என்றும், நீங்கள் தனியாக இல்லை, கடவுளோடு தான் இருக்கிறீர்கள் என்றும், உங்கள் பிரார்த்தனைகளை கடவுள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார் என்பதும் அர்த்தப்படுகிறது. எனவே கடவுளை கனவில் காண்பது மிக முக்கியம். ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டால் எல்லாம் அது நடக்காது, அது தானாக நடக்கும். சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி, எது நடக்க இருக்குமோ அது நடக்கும், நடக்காதது நடக்காது. அதுதான் ஆரம்பத்தில் பகவத்கீதையில் கண்ணன் சொன்னான், எது நடக்க இருக்குமோ அது நன்றாகவே நடக்கும். இதை ஆரம்பத்தில் கிருஷ்ண பரமாத்மா அழகாக சொன்னார் கீதையில், எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும் என்று. எனவே கடவுளை காண்பது கனவில் ஒரு வரம். அதற்காக தூங்கிக் கொண்டே இருக்கக்கூடாது. ஏன்? கனவு வரும், கனவில் கடவுள் வரட்டும், வந்த அதிர்ஷ்டம் இருக்கும் என்று. இது முட்டாள்தனமானது. இந்த இடத்தில் அப்துல் கலாம் என்ன சொன்னார்? கனவு காணுங்கள். எப்படி காணுங்கள்? விழித்துக் கொண்டே காணுங்கள். நீங்கள் எப்படி வர வேண்டும் என்ற விடயத்தை நினைத்து 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 அதற்காக உழையுங்கள் என்று சொன்னாரே தவிர எல்லாவரையும் விட்டுட்டு போய் தூங்கி கனவு காணுங்கள் என்று சொல்லவில்லை. உங்கள் கனவு உங்கள் தூக்கத்தை கெடுக்க வேண்டும். உதாரணமாக, நான் ஒரு சிறந்த அறிவிப்பாளராக வர வேண்டும் என்றால் அதற்கான பயிற்சிகளை நான் செய்ய வேண்டும். தொடர்ந்து நான் எப்படி பேச வேண்டும், எப்படி கதைக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த கற்றுக்கொண்டிருக்கிற நேரம் எனக்கு பசி தெரியாது, என் கண்ணில் தூக்கம் வராது, வேறு எதில் நான் கவனம் செலுத்த மாட்டேன். என்னுடைய பயிற்சியிலும் முயற்சியிலும் மட்டும்தான் நான் இருப்பேன். அதுதான் அப்துல் கலாம் சொன்ன கனவு. மீண்டும் சந்திப்போம்.